வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 16 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. நேற்று தமிழ்நாட்டின் கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, என்னை பொறுத்த வரைக்கும் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியே இல்லை, காற்று சுழற்சி தான். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தொடர்ந்து தீவிர தாழ்வு பகுதி என்றும் தாழ்வு பகுதி என்றும் தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறது. இன்றைக்கும் அப்படித்தான் குறிப்பிடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இருந்தாலும் அது காற்று சுழற்சியாகத்தான் நேற்றைக்கு நீடித்தது. இது தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நீடிக்கிறது. படிப்படியாக தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நீடிப்பது செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரும்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட இருகாற்று இணைவு டெல்டாவின் கடலோரத்தில் இந்த தெற்கு அலையாத்தி காட்டு பகுதியில் மழை பொழிவை கொடுத்து வருகிறது. ஆனால் கிராமப்புறத்தில் இல்லை, காட்டு பகுதியிலையும் அதனை ஒட்டி உள்ள அந்த உப்பள பகுதி மற்றும் கடலோர பகுதிகளில் லேசான மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அப்படியே வடகடலோரத்துலையும், அதாவது டெல்டா மற்றும் அது வடகடலோரத்துலையும் ஒரு சில இடங்களில் தூறலை கொடுக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த காற்று சுழற்சி செயலிழந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு மேலே, அதாவது மதியம் 2 மணிக்கு மேலே மாலையில் ஒரு சில இடங்களில் டெல்டாவில் மேகமூட்டத்தை உருவாக்கி நனைக்கும் மழைப்பொழிவு, தூறல் மழைப்பொழிவை கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் மழை நேற்றைக்கு அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம்? கடல் ஓரம் பெய்யும், உள்ளே பெருசாக வராது, தூறலை கொடுக்கும்னு சொன்னோம். அது இந்த கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வரதே சிரமம், கடலோரத்தில் தான் இருக்குன்னு சொன்னோம். பிறகு சென்னை எட்டணும், சென்னைக்கு தூறலை கொடுக்கும், நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கணும். அது வேலூர் வரைக்கும் தூறலை கொடுக்கணும். அதே போல் கொடுத்தது நேற்றைக்கு. 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில். மரக்காணம், செய்யூர், அந்த கூவத்தூர், இந்த பகுதியெல்லாம் 4-5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு கொடுத்துருக்கு. சென்னையெல்லாம் 1 சென்டிமீட்டர், அப்படி அளவில் 2 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குது. அப்படியே செங்கல்பட்டு மாவட்டத்தில் 3-4 போய் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கு. புதுச்சேரி, கடலூரில் 7 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்கு. 5 சென்டிமீட்டர்லேருந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கு. அப்புறம் மயிலாடுதுறையெல்லாம் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அப்படி இருக்குது. காரைக்காலில் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். அப்புறம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம்லாம் 1 சென்டிமீட்டர் தான் மழை. ஆனால் நாள் முழுவதும் தூறிக்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த மழை மாநில ஒன்று விழ அது அப்படியே சேர இப்படியே 1 சென்டிமீட்டரே ஒரு நாள் முழுவதும் உருவாக்கியது. தூரிகிட்டே இருந்துச்சு, நாள் முழுவதும் தூரிகிட்டே இருந்துச்சு. 3 மணிக்கு மேலே விலகுன்னு சொன்னோம், விலகியும் போயிடுச்சு. இன்றைக்கு காலையில் கடலோரம் மழை இருக்குன்னு சொன்னோம், லேசாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வெயில் காணப்படும், தெளிவாகிவிடும் என்று சொன்னோம், தெளிவாகிவிட்டது. இப்போ ஏன் தெளிவாகிட்டு காற்று சுழற்சி இங்கே இருக்குதுன்னா, காற்று சுழற்சி விட்டம் அதிகரித்து விட்டது. இனிமேல் இருகாற்று இணைவு கடலுக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கு, இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கு. இன்றைக்கு மதியம் மேற்கு நோக்கி நகரும் பொழுது தரையிலையும் நடைபெறும், கடலோரத்திலையும் நடைபெறும். ஆனால் பெருசாக இருக்காது, வீக் ஆகிட்டதுனால. இது மேற்கு நோக்கி நகர்ந்து ஏற்கனவே குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் ஓரம், அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல், கேரள கடலோரம், மாலத்தீவு, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நீடித்துட்டே இருக்கு ரொம்ப நாளாக. அந்த காற்று சுழற்சி தான் கேரளாவோட மழைப்பொழிவை கொடுத்துட்டே இருக்கு. அந்த காற்று சுழற்சியோடு போய் இணைந்து கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கனமழை பொழிவை கொடுக்கும். மியான்மர் கரையில் ஒரு காற்று சுழற்சி இருக்கு, அது கிழக்கு நோக்கி காற்று ஈர்க்கும் என்பதனால இந்த காற்று சுழற்சியில் சுழன்று கேரளாவை தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ள வந்து இது கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பச்சலன காற்று சுழற்சி மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே மாலை இரவிலே நாளையிலிருந்து கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தினசரி வெப்பச்சலன மாலை இரவு இடிமழை பொழிவு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் நல்ல மழை. அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் காற்றுடன் மழை. ஐயனார் கோயில் பகுதியெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் காற்றுடன் மழை. தேனி மாவட்டம் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, சுருளி மற்றும் இந்த பகுதியில் நல்ல மழை பொழிந்தது. அதே போல் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியிலையும் 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியில். நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும், கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட மழை, நல்ல மழைப்பொழிவை கொடுத்துச்சு நேற்றைக்கும். இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக பரப்பில் இருக்கும். காற்று சுழற்சி கடலோரத்திலிருந்து மேற்கு நோக்கி வந்து நாளையிலிருந்து தீவிரமடையும் வெப்பச்சலன காற்று சுழற்சி மழை. மேகமூட்டமாக இருந்த வானிலை மாறி வெயில் வந்துடும். ஆனால் வெயில் வந்தவுடன் மீண்டும் ஒரு கோடை தொடங்கிடும். பயங்கரமாக 104, 105 போகும் நீங்கள் நினைக்க வேண்டாம். 36 டிகிரி இருக்கும். எங்காவது ஒரு இடத்துல 37 டிகிரி போகும். கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் 34, 35 தான். இப்போது மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், வேலூர் இந்த பகுதிகளில் 37 டிகிரியாக இருக்கும். 37 என்பது என்ன? 98.6 ஃபேரன்ஹீட்டில் 100 டிகிரி தொடாது. 22ஆம் தேதி 23ஆம் தேதி வாக்கில்
அது 100 டிகிரியை தொடும். 37 என்பது 38 டிகிரியாக போகும். சென்னை மீனம்பாக்கம் கூட ஒரு 100 டிகிரியாக மாறலாம். 22, 23ஆம் தேதி இந்த 2 நாள், 22, 23, 24 இந்த 2 நாள் தான் வெயிலே இருக்கும் அதிகமாக. அது இந்த 2 நாளோட முடிஞ்சு போச்சு இந்த வருஷம் கோடைன்னு சொல்லலாம். 22, 23 இந்த 2 நாள் நல்ல வெயில் இருக்கும். மீனம்பாக்கம் 100 டிகிரியை தொடலாம். அந்த 2 நாள் மட்டும்தான். வேலூர் 100 டிகிரி தொடும் கண்டிப்பாக. அப்புறம் சேலம், திருச்சி, பெரம்பலூர், கரூர், ஈரோடு காவிரி கரையோர பகுதி, புரியுதுங்களா? அப்புறம் திண்டுக்கல், அந்த மதுரை, விருதுநகர் இந்த பகுதி மட்டும் 100 டிகிரிக்கு நெருக்கமாக வரும். ஆனால் உணரும் வெப்பம் 100 டிகிரி போல் இருக்கும். ஆனால் நீங்கள் வெப்பநிலை மானி எடுத்து பார்த்தீங்கன்னா 100 டிகிரி இருக்காது. இப்போ இன்றைக்கி நேற்றைக்கு ஃபுல்லாக டெல்டாவில் கடுமையான மேகமூட்டம் இருந்துச்சு. இப்போ இந்த வெயில் வந்து அவங்களுக்கு என்ன செய்யுதுமா, அசௌகரியத்தை ஏற்படுத்தும். சுகமாக இருந்துட்டு நம்ம தோல், சுகத்தை கொடுத்த தோல் திடீர்னு என்ன ஆகும்னா வெயில் அடிக்கும் பொழுது இது தாங்காது. நேற்றைக்கு ஒரு வாரமாக மேகமூட்டம், மழை, வெயில், லேசான மந்தமான வெயிலாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு சுல்லுன்னு வெயில் அடிக்கும்போது, மதியத்தில் கொஞ்சம் கூடுதல் வெயில் அடிக்கும் பொழுது என்னாகன்னா அது 100 டிகிரி போல் தெரியும். ஆனால் 100 டிகிரி இருக்காது. 34 டிகிரி குள்ளத்தான் இருக்கும். செல்சியஸில் ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 93, 94 டிகிரி தான் இருக்கும். ஃபாரன்ஹீட்டில் 36 என்பது 96.8, 37 என்பது 98.6, 37 என்பது 38 தான் 100 டிகிரி. அதெல்லாம் அந்த 22, 23ஆம் தேதி இந்த உள்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தொடுமை தவிர கிட்டத்தட்ட கோடை நிறைவடைந்து விட்டது. கொஞ்சம் வெயில் அதிகமாக போல் உணர்ந்தாலும் அப்படி இருக்காது. உணரும் அப்போ தான் அதிகமாக இருக்கும். புழுக்கம் இருக்கும் கொஞ்சம். மாலை இரவு மதியம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரளா கர்நாடக எல்லையோரத்துலையும் மழை பொழிவு தொடக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைன்னா ஒட்டுமொத்த வால்பாறை, நீலகிரி, கன்னியாகுமரி வரைக்கும். கேரள எல்லையோரம் இந்த பாலக்காடு கணவாயிலையும் மழை பொழிவு அங்கங்கே தொடக்கும். கோயம்புத்தூர், வடக்கு, மேட்டுப்பாளையம் உறுதியாக இருக்கும். அதே போல் இந்த மதுரை மாவட்ட மேற்கு பகுதி, தேனி எல்லாம் இருக்கும். கர்நாடக எல்லையோரம் அப்படி படிப்படியாக பெங்களூரு, மைசூர்லேருந்து அப்படியே கர்நாடக எல்லையோரத்திற்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கலை விட ஈரோடு, கர்நாடக எல்லையோர பகுதியெல்லாம் மழை பொழிவு தொடரும். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு மேற்கு திசையிலிருந்து வரும். மேற்கே கொஞ்சம் பரவலாக வலுவாக இருக்கும். கடலோரம் வரும் பொழுது படிப்படியாக அதோட வேகம் குறையும், பரப்பிலும் குறையும். மேற்கே விட உள்ள கொஞ்சம் பரப்பில் குறைஞ்சிருக்கும், உள்ளே விட கிழக்கே வந்து நல்லா குறைஞ்சிருக்கும். ஆனால் மழை இருக்கும். கோடியக்கரை முனை, ராமேஸ்வரம் முனை மட்டும் தெற்கு காற்று வரும். கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு குறைவு தான். கோடியக்கரை முனையிலையும் ராமேஸ்வரம் முனையிலையும். ஏன்னா மேற்கிருந்து வர்ற மழை தெற்கு காற்று வடக்கு நோக்கி தள்ளிடும். இப்போ உதாரணத்துக்கு பேராவூரணிலிருந்து பட்டுக்கோட்டை வர்ற மழையை அது பட்டுக்கோட்டையிலிருந்து மன்னார்குடிக்கு தள்ளிடும். கந்தர்வக்கோட்டையிலிருந்து ஒரத்தநாடு வரக்கூடிய மழையை அப்படியே நீடாமங்கலம், கும்பகோணம் நோக்கி தள்ளும். இந்த தெற்கு காற்று கொஞ்சம் இருக்கும். அதே போல் திருத்துறைப்பூண்டி வர்ற மழையை அப்படியே என்ன செய்யும், கீவளூர், காரைக்கால் நோக்கி தள்ளிவிடும். ஆக இந்த கோடியக்கரை முனையில் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு இன்றைக்கி மட்டும் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெப்பச்சலன இடிமழை சொல்கிறோம்னா அது. அப்புறம் ராமேஸ்வரம் பகுதி கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. இனிமேல் மழை மேற்கிலிருந்து வரும், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரும். அப்புறம் இந்த கணவாய் பகுதி இருக்குல்ல, அதில் வந்து பிற பகுதியை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். பொதுவாக காற்று அடிக்கும் அந்த கணவாயில். அது கொண்டு வந்து என்ன செய்யும், அப்பாச்சி கொண்டு கூட மழை பொழிவை கொடுக்கும். அது நெகமம் தாண்டி தாராபுரம் தாண்டி கொடுத்துரும், அந்த மழையை தள்ளி விட்டுரும். ஆனால் அங்கே இருக்கவங்க கவலைப்படாதீங்க, அங்கேயும் மழை இருக்கும். சில நாள் காற்றோட வேகம் குறைவாக இருக்கும், சில நாள் காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும், சில நாள் கொஞ்சம் கொம்பு சுற்றி காற்று அடிக்கும். இப்போ பருவமழை தொடங்குற நேரம் இல்லையா? இப்போ வரக்கூடிய 28ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்குது. 25க்கு மேலே காற்று சுழற்சி உருவாகுது கேரள கடலோரத்தை ஒட்டி, லட்சத்தீவை ஒட்டி. இது 28ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கொண்டு வரப்போகுது. ஒடிசா அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக போகுது 28ஆம் தேதி வாக்கில், 29, 30 தேதி. அப்போ ஒடிசா அருகே இருக்கக்கூடிய சிஸ்டம் காற்றை இருக்க, கேரளா கரையோரம் இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து கேரளா வழியாக, கர்நாடகா வழியாக ஏற்றி தென்மேற்கு பருவமழையை கேரளாவில் தொடக்கி, மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடக்கி, ஜூன் நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கினோம். தொடர்ந்து இந்த வெப்பச்சலன மாலை இரவு இடிமழை பொழிவு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி உள்ளே மேற்கே பரவலாகவும், கிழக்கே வர 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 பரப்பில் குறைந்து காணப்பட்டாலும் உள்ளேயும் மேற்கையும் பரவலான மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகுது. இதில் அதாவது இந்த ராதாபுரம் பகுதிக்கெல்லாம் கொஞ்சம் இனிமேல் மழை இருக்கும். இந்த 28ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்கினா மழையோட அளவு குறையும். அது வரைக்கும் கொஞ்சம் மழை இருக்கும். ராதாபுரம் பகுதிக்கு தென்மேற்கு பருவமழைக்கு அப்புறம் தெற்கு காற்று கொஞ்சம் வலுவாயிரும், அப்புறம் குறையும். அது வரைக்கும் அது தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்களின் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த பகுதி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட, திண்டுக்கல் உள்ளிட்ட, கரூர் உள்ளிட்ட, திருச்சி உள்ளிட்ட, அதே போல் சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே, கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக
மாலை இரவு இடிமழை பிடிவு நாள் முழுதும் பெய்கிற மழை இல்லை, வரும் பெய்யும் போயிட்டே இருக்கும். அப்படிதான் 1/2 hour 1 hour அவ்வளோதான், அதுக்கு மேலே பெய்யாது. இந்த தாழ்வு நிலை உருவானதான் நாள் முழுவதும் அடித்து கொண்டு தூரில் மேகமூட்டமாக இருக்கும், அதெல்லாம் கிடையாது. கேரளாவில் தான் அது தொடர்ச்சியாக மழை பெய்யும். அது 28ஆம் தேதியிலிருந்து அது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ காற்று சுழற்சியாக தொடர்ச்சியாக மழை இருந்துகிட்டே இருக்கும் கேரளாவில். இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தான் வெப்பச்சலன மழை. இந்த காற்று சுழற்சி கேரள கடலோரம் போகணும், அங்கே போய் அதோட இணைஞ்சு தொடர்ந்து கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் மழை பொழிவு கொடுத்துட்டே இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சலன காற்று சுழற்சி மழையும் இதமான வெப்பத்தையும் மாலை இரவு இடிமழை பிடிவு கடலோரம் வரை கொடுத்தாலும் கடலோரம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். சென்னைக்கும் இருக்கும். அதாவது சென்னைக்கு எங்கேருந்து வரணும்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலை வந்து அப்படியே காஞ்சிபுரம் வந்து சென்னை உள்ளிட்ட திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கொடுக்கும். சில நேரம் திருப்பதி, சித்தூர், புத்தூர் அந்த பகுதியிலிருந்து குப்பத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை வந்து காஞ்சிபுரம் வந்து திருவள்ளூர் மற்றும் சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் கொடுக்கும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே ஆங்காங்கே மழை இருக்கும். மாலை இரவு மழையாக மாறும். பகல்களில் வெயில் அதிகமாக இருக்கும். 100 டிகிரியை தாண்டாது. பெரும்பாலும் 22, 23 மட்டும்தான் கொஞ்சம் வயல் அதிகமாக இருந்தாலும் அந்த 2 நாள் மட்டும்தான் இந்த வருட கோடையை தவிர பாக்கி எதுவும் பெருசாக கோடை இருக்காது. உணர்வு வெப்பம் கூடுதலாக இருந்தாலும் வெப்பநிலை மானியை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன். இன்றைக்கு மாலையில் கொஞ்சம் டெல்டாவில் லேசான மழை இருக்கும். நாளையிலிருந்து மேற்கிலிருந்து தான் மழை வரும். ஆகவே அது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும், லேசாக தான் பெய்யும். மேற்கே பரவலாக இருக்கும். உள்ளே இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தால் கடலோரம் வரும்போது செயலிழந்து வரும் மழை இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன்.